திசையெட்டும் மனம் வீசும் தாய் தமிழை வணங்கி அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் அவர் தம் குழு தொண்டு உள்ளங்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்க்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான இனிய வணக்கம். இன்று நான் சிந்தித்த சிலவற்றை தங்களுடன் பகிர எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் 3000 தந்த நெறி. தமிழ் 3000 என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 என்றும் அழைப்பார்கள். அதை இன்னொரு பெயரில் திருமந்திர மாலை என்பது ஆசிரியரால் வழங்கப்பட்ட பெயராக கூறப்படுகின்றது. இந்த வகையில் இந்த திருமந்திரம் ஏன் முக்கிய நூலாக இருக்கின்றது என்றால் 3000 பாடல்களை கொண்டது. அடுத்தது இந்த திருமூலரை பற்றிய சிறப்பை நாங்கள் நோக்குவோமான 18 சித்தர்களில் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்குபவர் இந்த திருமூலர் ஆவர். அதாவது எந்த ஒரு நாயன்மாருக்கோ சித்தருக்கோ இல்லாத சிறப்பு இவருக்கு இருக்கின்றது. ஐயா, அந்த இதை ஷேர் பண்ண முடியுமா? இது ஒரு கசப்பான உண்மைதான். நாங்க 2 தான் சாமான வேண்டி வரைச்சிருக்கோம். இங்கிலாந்தில் எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் கியூ தான். பொறுமையை கையாண்டு பாருங்கள். அந்த நேரத்திலே உதாரணமாக நான் உங்களுக்கு கிருசாம்பாளின் கதையை நினைவூட்ட விரும்புகின்றேன். அது உங்களுக்கு தெரிந்ததே. அது மட்டுமல்ல, பொன்விட்டை இடும் வார்த்தை இழந்தவனின் கதையும் உங்களுக்கு தெரியும். பொறுமையை இழந்தால் நாம் நமது இலக்கை இழப்போம். உலக அமைதி. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றியும் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் அஹிம்சிகா அவர்கள் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருந்து இன்று பேச இருக்கும் தலைப்பு தமிழ் 3000 தந்த நெறி. இவருடைய அருமையான பேச்சை தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது இந்த பொழுது தியானம் நடைபெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நாம் ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதென்றால் நமது சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்க வேண்டும். சிந்தனையை சரியாக வைப்பதற்கு நாம் தியானம் செய்தால் நமது சிந்தனை ஒழுங்காக இருக்கும். சிந்தனை சரியாக இருக்கும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய தன்மை கிடைக்கும். எனவே நாம் தியானத்தை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது தியானம் செய்யும் முறைகளை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகு தண்ணீர் நிமிர்ந்திருக்க வேண்டும். கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக்கொண்டு கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக்கொண்டு கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடைபெற்று கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. எண்ணத்தை மீண்டும் மீண்டும் விடுத்து நமது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு நாம் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு நேரத்தில் எண்ணங்கள் மறைந்து நாம் நமது சுவாசத்துடன் இருப்போம். அப்பொழுது நமக்கு விஸ்வசக்தி கிடைக்கப்பெற்று உடலில் இரத்தோட்டம் சீராக நடைபெற்று நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் நாம் 15 நிமிடங்கள் இசை தியானத்தையும் மிகுதி 15 நிமிடம் மௌன தியானத்தையும் மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.
அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று முதலாவதாக வீடு, பின்பு வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கும் அது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் வழிநடத்தினார்கள் லண்டனிலிருந்து. அதற்கு உதவியாக டாக்டர் சதா மாஸ்டர் லண்டனிலிருந்து இசையை வழங்கினார். மற்றும் வானாஜே அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பதாதைகளை வழங்கியிருந்தார். எல்லோருக்கும் நன்றி உரித்தாகுக. இப்பொழுது வாணி மாஸ்டர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி. அதற்கு அடுத்ததாக இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றி சிறு அறிமுகம். ஹைம்சிகா அவர்கள் ஜெனீவாவில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல, பலமுறை இந்த தளத்தில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன். மிகவும் அருமையாக பேசக்கூடியவர். இவர் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆர்வலர், ஆய்வாளர், கட்டுரையாளர், கவிதையாளர், சமூக சேவையாளர். இன்று வரை இவர் 10 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். மற்றது 3 கவிதைகள் மற்றும் 2 கவிதையரங்கங்களில் பங்கு பெற்றி தமிழுக்கும் எங்களுடைய ஈழத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இப்பொழுது நேரம் கருதி அவரை பேசும்படி நான் அழைக்கின்றேன். தமிழ் 3000 தந்த நெறி. நன்றி. நீங்கள் பேசத் தொடங்கலாம். மிகவும் நன்றி. திசையட்டும் மனம் வீசும் தாய் தமிழை வணங்கி அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் அவர் தம் குழு தொண்டு உள்ளங்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்க்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான இனிய வணக்கம். இன்று நான் சிந்தித்த சிலவற்றை தங்களுடன் பகிர எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் 3000 தந்த நெறி. தமிழ் 3000 என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 என்றும் அழைப்பார்கள். அதை இன்னொரு பெயரில் திருமந்திர மாலை என்பது ஆசிரியரால் வழங்கப்பட்ட பெயராக கூறப்படுகின்றது. இந்த வகையில் இந்த திருமந்திரம் ஏன் முக்கிய நூலாக இருக்கின்றது என்றால் 3000 பாடல்களை கொண்டது. அடுத்தது இந்த திருமூலரை பற்றிய சிறப்பை நாங்கள் நோக்குவோமான 18 சித்தர்களில் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்குபவர் இந்த திருமூலர் ஆவர். அதாவது எந்த ஒரு நாயன்மாருக்கோ சித்தருக்கோ இல்லாத சிறப்பு இவருக்கு இருக்கின்றது. ஐயா, அந்த இதை ஷேர் பண்ண முடியுமா? இந்த வகையில் அந்த திருமந்திர சிறப்பை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நூலுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புண்டா, ஔவையார் தனது ஒரு பாடலில் கூறுகின்றார், தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலன் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்ற அந்த பாடல் வரியில
அந்த ஒரு திருக்குறள், அடுத்தது இருக்கு யசூர், சாமம், அதர்வம் என்கின்ற 4 வேதங்கள், சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அருளிய 3 தேவாரங்கள், அடுத்தது மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம், திருக்கோவையார். இந்த 10 நூல்களும் படித்ததற்கு சமன் இந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்ற நூல் படிப்பதற்கு என்று சொல்லி ஔவையார் இதன் சிறப்பை கூறுகின்றார். இந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரம் தமிழ் 3000 என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தமிழிலே 3000 பாடல்களை கொண்டிருப்பதால் தமிழ் 3000 என்று. இதில் 9 தந்திரங்கள் இருக்கின்றன, 232 அதிகாரங்கள் இருக்கின்றன. அடுத்து நாம் இந்த நெறி என்பதை நோக்குவோம் என்றால், நெறி என்பது வழி அல்லது பாதை, ஒழுக்கம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். எங்களோட சமயத்தை கூட சைவ நெறி, நன்னெறி, அறநெறி என்று கூட கூறுகின்றோம். இந்த நெறி என்றால் நெறிப்படுத்துதல், அதாவது வழிப்படுத்துதல். இந்த திருமூலர் கூறிய இந்த நூலிலே எல்லாமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நலம்பட வாழ வைக்க வேண்டிய நெறிமுறைகளை, வழிமுறைகளைத்தான் அவர் வழிமொழிகின்றார். திருவள்ளுவர் எப்படி திருக்குறளில் என்னென்ன கூறினாரோ அதை வழிமொழிவதாகவே திருமூலரும் தன்னுடைய திருமந்திரம் என்ற இந்த நூலிலே ஒவ்வொன்றையும் திருவள்ளுவருக்கு ஈடு இணையாக எல்லாவற்றையுமே வழிமொழிந்து வருகின்றார். இவ்விதமாக தமிழ் 3000 சிறப்பை நாம் பார்த்தோம். அதாவது அந்த 10 நூல்கள் படிப்பதற்கு இது சமன் என்கின்ற போது இதன் சிறப்பு எப்படி என்பது விளங்கும். அடுத்தது இந்த நாங்கள் நினைப்போம் இதுல 9 தந்திரங்கள் இருக்கின்றது. தந்திரம் என்றால் நரித்தந்திரம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஆனா இது இங்கே அப்படி அல்ல. இது நல்ல, அதாவது ஒரு உத்தி அல்லது உபாயம் என்ற கருத்தில் நாங்கள் நோக்க வேண்டும். அடுத்ததுல மந்திரம் என்றதும் ஒரு நல்ல மனிதர்கள் வாழ்ந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை நமக்கு சொல்வதாகத்தான் திருவள்ளுவர் கூட சொல்றார். திருவள்ளுவரும் தொல்காப்பியத்தில் முதல் எமக்காக இயற்றப்பட்ட தமிழிலே வந்த முதல் நூலில் தொல்காப்பியம் கூறும் ஒரு சொல்லாடலாக நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளைந்த மறைமொழி தானி மந்திரம் என்ற, அதாவது ஒரு நல்ல மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்து சொன்ன அந்த அனுபவப்பட்ட கருத்துக்களை சொல்றதான் ஒரு மந்திரம் என்ற மாதிரி. அது ஒரு வாழ்க்கைக்கு தேவையானவன். இவ்விதமாக அவர் திருமூலர் கூறிய சில செயல்பாடுகளை நாங்கள் நோக்குவோமாயின், அவர் இயமன் நியமம் என்ற கோணத்தில் செல்கின்றார். அதில் முதலில் அந்த விளக்க வேண்டிய குணங்கள் என்று சொல்லி கூறுகின்றார். அதாவது நாம் என்னென்னவற்றை விளக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். அதாவது புலால் மறுத்தல், எப்படி திருவள்ளுவர் புலால் மறுத்தலை வெறுக்கின்றாரோ அதை போலவே திருமூலரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்றதை தனது ஒரு பாடலில், ஒரு பாடல் அல்ல, அதற்கென்று ஒவ்வொரு அதிகாரங்களையும் பல பாடல்கள் உண்டு. நான் தங்கள் பார்வைக்காக ஒரு சிலவற்றைத்தான் இங்கே பகிர்கின்றேன். அந்த வகையில் அவர் கூறிய பாடல், மேல போவனும் விளக்க வேண்டிய குணங்கள். அதாவது கொல்லான், பொய் கூறான், களவிலான், எண்குணான், நல்லான், அடக்கமுடியான், நடுசெய்யான், வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல்காமம் இல்லான், இமியத்தில் நின்றானே. அதாவது நாங்க என்னென்ன விளக்க வேண்டிய குணங்கள் என்று சொல்றார் திருமூலர். அதே தான் திருவள்ளுவரும் தனது 2 அடிகளை சொல்றார். மாமிசம் இந்த என்ன சொல்ற நெய்யில் போட்டு இதன்ற ஒரு இதை விட ஒரு மாமிச உணவை கொன்று உண்பது கூடாது என்று சொல்லி அப்படி நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்து கள்ளுண்ணாமையிலையும் எப்படி திருவள்ளுவரும் கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தில் கள்ளுண்ணாமை பற்றி கூறுகின்றார். அது போலவே இவரும் கூறுகின்றார். நாங்க ஒரு சக்தி வேண்டித்தான் அந்த கல்லை அருந்துகின்றோம். ஆனால் அது ஒரு நாளும் எங்களுக்கு சக்தியை தராது. சக்தியை வேண்டி சமயத்தோர் கள்ளுண்பர்,
சக்தி அழிந்தது தம்மை மறந்தலால் சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்ந்தாரே. அடுத்த அதாவது நாங்கள் எல்லாரும் ஒரு சக்தி வேணும் என்று சொல்லித்தான் இந்த குடிக்கிறது. ஆனா அது ஒரு நாளுமே சக்தியை தராது. எங்களுக்கு இன்னும் எங்கட மூளையை மழுங்கடிக்கத்தான் செய்யும் என்று சொல்லி தன் 4 வரி பாடலிலே அப்படியே கூறுகின்றார் திருமூலர். நாங்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்துல புலம்பெயர் தேசத்தில் என்றாலும் சரி, ஈழத்தில் என்றாலும் சரி இருக்கின்ற பெரும் ஒரு கசப்பான உண்மை, இந்த கள்ளுண்ணாமை போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அந்த வீட்டிலே குடும்பத்திலே ஒரு மனைவியை பிள்ளைகளை எல்லாம் எவ்விதம் பாதிக்கும் என்பதும், அடுத்து அது ஒரு விபத்துக்களை கூட உண்டாக்கி அது ஒரு சமூகத்திலே பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கும் திருமூலரும் கூறுகின்றார், திருவள்ளுவரும் கூறுகின்றார், இது கூடாது, கள்ளுண்ணாமை மது அருந்துறது எங்களோட உடல் நலத்தையே அளிக்கும், இது சமூகத்துக்கு ஒரு சீர்கேடான செயல் என்று சொல்லி கண்டிக்கிறார்கள் இருவருமே. இந்த வகையில் அவர் அந்த விளக்க வேண்டிய குணங்களையும் இதை ஒன்றாக வைக்கின்றார். இன்று கண்டிப்பாக எளிய சமுதாயங்களும் இன்றைய தலைமுறையும் இவற்றை நாங்கள் படித்து அறிந்து அதன் பயன்களை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அவாவாக இருக்கின்றது. இவ்விதம் அடுத்ததாக இயமத்தில் நின்று பிறகு நியமம் என்று வரும்போது இவர் அடுத்தது விளக்க வேண்டிய குலங்களை கூறிவிட்டு பிறகு என்னென்ன எங்களிடம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது படமாட கோயில், அதாவது நாங்க என்னென்ன இருக்க வேண்டிய குணங்கள் எங்களிடம் உண்மை இருக்க வேணும், நேர்மை இருக்க வேணும், தூய்மை இருக்க வேணும், ஒரு பொறாமை குணங்கள் இருக்கக்கூடாது, எதை நேர்வழியில சிந்திக்கிறதாக இருக்க வேண்டும், ஒரு நடுவு நிலைமை இருக்க வேண்டும், பொய்களவு இருக்கக்கூடாது. அப்படி என்ற இதுலதான் அவர் திருமூலரும் இதை கூறுகின்றார். மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களாக அவர் கூறுவது இவற்றை இவ்வாறு கூறுகின்றார். அதாவது நாங்கள் நேர்மையா எப்பவும் நேர்மையா இருந்தா நாங்கள் யாருக்குமே அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அடுத்து உடல் நிலையாமை, இந்த உடல் ஒரு நாளுமே நிலையானது இல்லை, இது இன்றைக்கு ஒரு நாளைக்கு அழிந்துதான் போக போகின்றது. உடல் நிலையாமையை பற்றி சொல்லுகின்றார். அந்த பாட்டை பார்த்தாலே ஒரு கதை படிவமாக இருக்கும். பாருங்க, அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழித்தாரே. ஒரு ஆள் மனைவி வடிவா சமைச்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தார். கொஞ்ச நேரத்துல சொன்னாராம், இடப்பக்கம் நெஞ்சு நோதேன்னு சொல்லி படுத்தாராம். படுத்தவர் ஒழுங்கவே இல்லையா. இதுதான் எங்களோட நிலை இல்லாத வாழ்க்கை. அப்ப இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றையுமே கொண்டு போவதில்லை. இருக்கும் போது எல்லோரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துகின்றார். இப்படிப்பட்ட அப்படி படுத்த உடம்பு படுத்ததுதான், அப்படி படுத்ததோடையும் விட்டார்களா? இல்லையே. அதற்கும் ஒரு பாடல் பாடுகின்றார். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமன்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலே மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அப்படி ஒரு இறப்பு நிகழ்விலே எப்படி நாங்கள் அந்த நிகழ்வை கண்முன்னே காட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதாவது ஊரெல்லாம் கூடி அழுதிடுமாம், பேரினை நீக்கி இறந்த உடனே செத்த பிணம் என்று தானே கூறுவார்கள். அப்புறம் அதை கொண்டு சூரியங்காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரிலே மூழ்கிட்டு எழும்பி எல்லாருமே அந்த உடலை பற்றியே எல்லாரும் மறந்து போவினோம் என்று சொல்லி இந்த உடல் ஒரு நிலையாமை என்ற நிலையாமை உடல் நிலையாமை கருத்தையும் திருவள்ளுவர் திருமூலர் எங்களுக்கு முன்மொழிகின்றார். அடுத்து நாங்கள் இந்த வகையில் அவர் கூறும் அடுத்த விடயத்தை பார்த்தா ஆகும நெறியா அன்பு நெறியா. அதாவது
திருவள்ளுவர் திருக்குறள்ல இந்த எப்படி வாய்மை எனப்படுவது ஒரு என்ன சொல்றது, பொய் சொல்லக்கூடாது, நல்லதுதான் பொய் சொல்றன்னு சொல்ற மாதிரி, இல்ல பிறகு மாத்தி சொல்லுவார், நன்மை பயக்குமெண்டா நாங்கள் அந்த பொய்யை கூட உண்மைய சொல்லலாம் என்று சொல்லுவார் ஒரு இதுல திருவள்ளுவர். வாய்மை எனப்படுவது யாதெனில் ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல், அதாவது பிறருக்கு தீங்கு தராத சொல்லை சொல்வதுதான் வாய்மை என்று சொல்லுவார். பிறகு அதே திருவள்ளுவர் பிறகு சொல்லுவார், பொய்மையும் வாய்மை இடத்து நன்மை பயக்கும் என, அதாவது குற்றமில்லாத ஒரு தீமையை தராள் விட்டால் நாங்கள் அதை ஒரு ஆளுக்கு அது நன்மை பயக்கும் என்றால் இல்ல பொய்யும் சொல்லலாம் என்ற மாதிரி, அதே ஒரு ஒத்த கருத்துடைய மாதிரிதான் திருமூலரும் வந்து தனது தமிழ் 3000 விதம் கூறுகின்றார். படமாட கோயில் பகவற்கு ஒன்று ஈன், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆக, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவற்காமே. அதாவது நாங்கள் படமாட கோயில் என்றவர் சொல்றது ஒரு கோயில் கட்டி அங்க கொண்டு கொடுக்கறதுக்கும், நடமாட கோயில மனிதரை ஒப்புறார். அதாவது நாங்கள் ஒரு மனிதனுக்கு கடவுளுக்கு கொண்டே கொடுக்கறது ஒரு நாள் மனிதனுக்கு வந்து சேராது. ஆனா ஒரு மனிதன் இறக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு கொடுக்குற ஒன்று வந்து அது இறைவனுக்கே போய் சேருமாண்டு. அதைத்தான் இந்த வள்ளலாரும் கூட சொல்றார், உண்டியெல்லாம் கொண்டே நாங்க கொடுக்குற காணிக்கையை விட ஒரு ஆதவர அற்றோருக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு உதவிதான் உண்மையான உதவி என்று சொல்லி, அதே போல இந்த திருமூலர், அடுத்தது திருவள்ளுவர், அடுத்தது வள்ளலார், இவர்கள் எல்லாருமே இப்ப திருவள்ளுவரும் திருமூலரும் சொன்னதை 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் அவர்கள் எல்லாவற்றையுமே கடைபிடித்து அதன் வழி ஒழுகி நின்று அதன்படியே தனது இந்த உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டு இறையடி சேர்ந்த ஒரு அருளாளர் தான் ராமலிங்க அடிகளார் என்று கூறப்படுகின்ற வள்ளலார். இப்ப இவர்கள் மூவருமே அவர்கள் திருமூலர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 4000 கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு என்று கூறப்படுகின்றது ஆய்வாளர்களால். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவரே இதை கடைபிடித்திருக்கிறார் என்றால் அதன் தொடர்ச்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வகையில் அடுத்ததாக அவர் அன்பே சிவம், அதாவது அந்த பாடல் வந்து அனைவருக்குமே அறிந்த பாடல். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அறிந்திருந்தாரே. அதுதான் அன்புதான் சிவம், சிவம் தான் அன்புன்னு சொல்லி எங்களோட தமிழ் மொழியிலேயே தமிழன் ஒன்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகவும் அன்பே அவனுடைய வழியாகும். அதான் எங்களுடைய தமிழ வழியே வந்து அன்பு வழிதான் என்று சொல்லி, அன்பாலதான் இந்த உலகமே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அன்புள்ளவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இன்று நிலைத்து நிற்கின்றது. அதை நாம் இந்த கோவிட், இந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட எல்லாம் பார்த்தோம். எத்தனை உதவிகள் எத்தனை பேர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல இந்த அன்னை தெரேசாவும் எந்த ஒரு நாட்டில் எங்கேயோ பிராந்தின மொழி மதம் கடந்து இந்தியாவிற்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு ஒரு உதவி செய்த ஒரு அகிலத்தாய். அவரே கூறுகின்றார், இரக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்று. அப்ப நாங்க வந்து எப்போதுமே எல்லோருடையும் அன்பாகவும் அன்புடன் இருக்க வேண்டும், எல்லாரையும் கருணை உள்ளத்தோடு பார்க்க வேண்டும் என்றுதான் திருமூலரும் கூறுகின்றார். அன்புதான் சிவம். சிவம் என்பது அதாவது இன்னென்று வரவில்லை இம்மென்று வருகின்றது. அதனால் சிவம் என்பது உண்மை செம்மைப்படுத்துவது, எங்களை ஒரு நல்வழிப்படுத்துவது என்று கூட நாம் இதை சிந்திக்கலாம். அடுத்து தான சிறப்பு பற்றியும் கூறுகின்றார். இதுலயும் வந்து எப்படி திருவள்ளுவர் வந்து
காக்கை வந்து தனியா சாப்பிடாது, அது என்ன பேரும் அறிந்தது தானே. அதை போலவே நாங்கள் வந்து ஒருவர் அந்த அதே பாடலை திருமூலரும் வந்து அந்த நிறைவு வரியிலே வந்து அந்த காக்கையை ஒப்புவமையாக வள்ளுவர் எப்படி சொன்னாரோ அதை போலவே அவரும் அதை கூறுகின்றார். அதாவது காக்கையை போல நாமும் அன்பு மற்றவருடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்றதை கூறுகின்றார். அதற்காகத்தான் அவர் ஒரு பாடலை சொல்லுகின்றார். அந்த நாங்க வந்து இப்ப குடுக்க வந்து சில பேர் யோசிப்பினவே இப்ப கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, கொடுத்தால் என்ன இதன்று சொல்லி சிந்திக்கலாம். அதற்கு ஒரு தீர்வாக திருமூலர் சொல்ற பாட்டு வந்து ஆர்க்கும் விடுமின் அவர் இவர் என்மின் பார்த்திருந்துண்மின் பழம்பொருள் போற்றபின் வேட்கையுடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமின். அதான் சொல்ற ஆர் இவர் அவர் ஒன்று நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்க விரும்பினா கொடுங்கோ, அதை நீங்க கொடுக்காம நிறுத்த கூடாது. அது வேண்டுறவர் வந்து அதை என்ன செய்தாலும் அது அவர்களுடைய பொறுப்பு என்று சொல்லுகின்றார். நாம சில வேளை சிந்திப்போம், சிலவற்றை கொடுத்து விட்டு இவர்களுக்கு கொடுத்தது சரியா கொடுக்கலாமாண்ட. ஆனா திருமூலர் சொல்றார் அப்படி அல்ல. உங்களுடன் அந்த கொடுக்க வேண்டிய மனசு இருக்குதா, அப்படி கேட்க வேண்டியவர் வந்து கேட்கும் போது அதை தயங்காமல் கொடுக்க முடிந்தால், உங்களால் இயன்றால் முடிந்தால் கண்டிப்பாக கொடுங்கள், அது உங்களுக்கு நல்லது. அது வேண்டியவர் அதை தவறாக பாவித்தால் அல்லது அதை பற்றி தவறாக செய்து கொண்டால் அது அவர்களுடைய பொறுப்பாகத்தான் இந்த பாடலில் எங்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்கின்றது இந்த பாடல். இப்படியாக இது மட்டுமல்ல, அவர் இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, தீண்டாமை, நிறைய கருத்துக்களையும் கூறிக்கொண்டே வருகின்றார். அடுத்து தன்னை அறிதல் பற்றி ஒரு பாடல் கூறுகின்றார். அதாவது நாங்கள் இப்ப நாங்க வந்து இறுதி நிலை எங்களை அறிய வேண்டும் என்று சொன்னா நாங்க முதல்ல வந்து இந்த தளத்திலேயே பாக்குற மாதிரி தான். நாங்கள் அவர் என்னென்ன சொல்றார், முதல் விளக்க வேண்டியதை விளக்க வேண்டும், சேர்க்க வேண்டியதை இருக்க கடைபிடிக்க வேண்டிய குணங்களை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நாங்கள் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், எல்லாரையும் சமமா இருக்கணும், கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும் அப்படி சொல்றவர். மாமிசம் உண்ணக்கூடாது, கல் உண்ணக்கூடாது என்ற தீய குணங்களை எல்லாம் விளக்கி இப்படியாக வந்து தன்னை உணர்றத சொல்றார். அந்த தன்னை உணர்றதுக்கு ஒரு பாடல் வரிகளை சொல்றார். இவருடைய அந்த 4 வரி பாடல்களும் அப்படியே எங்களுக்கு மனதில என்ன சொல்றது, சில பாடல்கள் வந்து இலகுவிலே அந்த 4 வரிகளிலே புரியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. திருவள்ளுவர் 2 வரியில கூறின பாடல்களை எல்லாம் இவர் 4 வரிகளில் கூறி முடிக்கின்றார். அதை பற்றி தன்னை அறிதல் பற்றி அவர் கூறிய பாடல் ஒன்று, பாடல் 355. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தானே. அதாவது நாங்க வந்து எங்களை மனிதன் அந்த என்ன சொல்றோம், எங்களை நாங்கள் அறியாமத்தான் அறிவதற்கு ஒரு தன்னையே நினைக்காம இருக்கின்றார். ஆனா முயற்சி எடுக்காது இருக்கின்றார். நாங்கள் வந்து எங்களை நாங்கள் அறியறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி அறிஞ்சா நாங்க பெரிய ஒரு பேரின்பத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லுகின்றார். அப்ப நாங்க இந்த தியான குளத்தில இந்த குழுமத்திலே வந்து தினமுமே இந்த இவ்வளவு திருமூலர் கூறிய இந்த கருத்துக்களை முற்று நோக்கி பார்க்கும்போது உண்மையில் இந்த தளம் வந்து அப்படியே அதற்கு பொருத்தப்பாத உடையதாகத்தான் எனது சிந்தனை நோக்குகின்றது. அதாவது நாங்கள் என்னென்னவற்றை விளக்கி என்னென்னவற்றையெல்லாம் செய்து அருந்ததையமா சொல்ற மாதிரி நாங்கள் அந்த எங்களோட மூச்சு காற்றை கவனித்து கொண்டு கண்ணை மூடி இருந்தாலே எல்லாமே எங்களுக்கு கைகூடும் என்பது நிதர்சனமான உண்மை. அத்துடன் இந்த
திருமூலரும் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அந்த யதார்த்த நிலையிலோடு தான் சொல்லுகின்றார். அடுத்தது ஆகம வழிபாடா அந்த அன்பு வழிபாடாண்டால் அந்த ஆகம வழிபாட்டை விட அன்பு வழிபாடு சிறந்ததாகத்தான் அவற்றை ஒரு படி மேலாக அதை கூறுகின்றார். நாங்கள் இப்ப அங்க போய் கொடுக்கிறத விட ஒரு இறக்கப்பட்டு இல்லாதவர்க்கு ஈந்தாலே எங்களுக்கு அது ஒரு நன்மை பயக்கும் என்ற மாதிரி. இந்த வகையிலே நிறைவாக ஒரு சிறு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு காட்டு ராஜா, உங்களுக்கு தெரியும், காட்டு ராஜா என்பது சிங்கம் என்று சொல்லி, சிங்கம் தன் காட்டுல ஒரு நாள் அறிவிப்பு செய்துதான், இன்றைக்கு நாங்கள் தான் ஒரு உங்களுக்கு போட்டி வைக்க போறேன், யார் இந்த எல்லாருலையும் சிறந்த திறமைசாலி யார் என்று சொல்லி போட்டி வைப்போம் என்று சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாரும் இரவு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன போட்டி வைக்க போறார் என்று. அடுத்த நாள் வந்த உடனே எல்லா மிருகங்களையும் பார்த்து சொன்னாராம், ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தில் உச்சிக்கு யார் விரைவாக செல்லுகிறார்களோ அவர்கள் தான் மிகுந்த திறமைசாலி என்று முடிவு செய்வோம் என்று சொல்லி போட்டிய ஆரம்பிச்ச உடனே அந்த உயரமான ஒரு மரத்தில் ஏறுறதுக்கு அணில் தான் முதலில் சென்று ஏறி முடித்ததாம், அந்த உச்சியை தொடக்கூடியதாக இருந்ததாம். மற்ற அனைவராலும் உடனடியாக அதை செய்ய முடியவில்லை. அப்ப சிங்கம் சொல்லிச்சுதான், தனக்கும் விதிவிலக்கு இல்லை, தானும் இந்த போட்டியில் பங்கு பெற வேணும்னு சொல்லி அவரும் போட்டி போடுறார். ஆனா சிங்கத்தாலேயும் அந்த உச்சியை போய் அந்த கால அளவுக்குள் இப்ப அணில் தொட்ட நேரத்துக்குள் இவரால் தொட முடியவில்லை. அப்ப சிங்கம் நினைக்குதான், நான் இந்த போட்டிய நடத்தினதே ஒரு தப்பானதான் இருக்கிறதுன்னு சொல்லி, என்னன்னு சொன்னா சிறுத்தை சொல்லிச்சுதான் தான் நன்றாக ஓடுவேன் என்று, குரங்கு சொல்லிச்சுதான் தான் மரம் விட்டு மறந்தாவுவேன் என்று, யானை சொல்லிச்சுதான் தான் அதிகமான இடையெல்லாம் சுமப்பேன் என்று. அப்ப சிங்கம் யோசிச்சுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு குணம் கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த குணம் இருக்கும். அப்ப தான் அந்த ஒரு அவர்களுக்கு ஏற்ற ஒரு போட்டியை வைக்காமல் பொதுவான ஒரு போட்டியை வைத்து, இப்ப நாங்களும் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தனித்தனியாத்தான் போட்டிகள் வைக்க வேண்டும், இருவரையும் சேர்த்து வைக்க முடியாது. அதுபோல் இப்ப விழிப்புணர்வற்றவர்களை சாதாரண மனிதர்களோடு ஓட்டப்பந்தயம் வைப்பது அதுவும் ஒரு நல்ல செயல் இல்லை. இது ஏன் இங்கே கூறுகின்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தான் திருமூலர் உங்கள் தகுதிக்கு என்னென்ன வசதியாக வாய்ப்பாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என்றுதான் அந்த யதார்த்த நிலைமையோடு ஒப்பிட்டு கூறுகின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் இருக்கும். ஒரு ஆள் விட்டு கொடுக்கக்கூடியவரா இருக்க, ஒருவர் பொறுமை உள்ளவராக இருப்பார்கள். அப்படியான ஒரு கண்ணோட்டத்தை தான் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு படிக்க அந்த ஒரு இனிமையாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் அவருடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அர்த்தங்களை, அதாவது வாழ்க்கைக்கு வேண்டியான தேவையான எல்லாவற்றையும் தான் இது தருவதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, வாழ்க்கைக்கு அறிவியல் இதையும் தாண்டி, இது ஒரு பக்தி ஒரு சமய நூல் என்றதையும் தாண்டி அறிவியல் விஞ்ஞானம் இதில் இல்லாத கருத்தை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கின்றது. நாங்கள் சிந்தித்தால் திருக்குறள் 1333 குறள்பாக்கள் உண்டு, 130 அதிகாரம். அதே போல இது 3000 பாடல் என்னும் போது இவ்வளவு பெரிய ஆழம் பொதிந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது. அப்ப இப்படியாக இந்த நூலின் சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நூலை படிக்கிறதால எங்களுக்கு மனிதன் உணர்வு பெறவும், தன்னைத்தானே அறியவும், இறைவனை உணர்ந்து கொள்ளவும், உடலையும் மனதையும் சுகமாக வைத்துக் கொள்ளவும் இந்த நூல் ஒரு சிறந்த அற்புதமான படைப்பு. இப்ப நாங்க இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா, இந்த படத்தை ஏன் போட்டிருக்கின்றேன் என்றால், எனக்கு இந்த
படத்தை உற்று நோக்கும் போது இந்த தளத்தையும் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவையும் தான் உற்று நோக்க தோன்றுகின்றது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு காலம் மாறிவிட்டது, இப்படியான ஒரு சிறந்த தளம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்ப இந்த காகம் ஒரு தாகத்துக்கு அந்த காலத்துல அது கல்லை இன்னொரு இடத்திலிருந்து பொறுக்கி பொறுக்கி பண்ணி போட்டுத்தான் கஷ்டப்பட்டு அதை தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டது. ஆனால் நாங்கள் இந்த தளத்திலே இப்ப இருக்கிற நிலைமையில் இந்த குழாயை வைத்து அந்த உறிஞ்சக்கூடிய மாதிரி எங்களுக்கு எல்லாமே கொட்டி கிடக்கின்றது. நாங்கள் அதை இந்த திருமூலர் சொன்ன மாதிரி நாங்கள் மேலே கூறிய எல்லாவற்றையும் விளக்க வேண்டியதை விளக்கி செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டு வந்து இவற்றை கடைபிடித்தால், தன்னை அறிந்து ஒரு இடத்தை இருந்தால் இந்த காகம் போல நாமும் நல்ல ஒரு எங்களோட தாகத்தை தீர்த்து இனிமையான ஒரு சுவையான தண்ணீரை குடிக்கலாம் என்பதுதான் எனது கருத்தாக அமைகின்றது. இத்துடன் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியை கூறுவதோடு ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவுக்கு எமக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தந்து பேச வைத்து உண்மை வளப்படுத்தி கொண்டிருக்கும் ஐயாவுக்கு மனங்கனிந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிகவும் நன்றி ஹம்சிகா அவர்களே. அருமையான பேச்சு. நீங்க சொல்லியிருந்தீங்கள் இந்த திருக்குறளையும் திருமூலரையும் அதாவது தொடர்புபடுத்தி அருமையான பேச்சு. மனிதன் உணர்வு பெறவும் தன்னைத்தானே அறியவும் இறைவனை உணர்ந்து கொள்ளவும் உடலையும் மனதையும் சுகமாக வைத்துக் கொள்ளவும் இப்படிப்பட்ட அற்புதமான நூல் உதவி செய்கிறது என்று எங்களுக்கு திருமூலர் சொன்ன, அதாவது தமிழ் மூவாயிருந்த இந்த நெறி என்ற தலைப்பில் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சிம்பிளா இந்த ஒரு முதலாவது வகுப்புல உள்ள ஆட்களுக்கு விளங்குற மாதிரி அருமையாக சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் முதலில் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் 30 கைதட்டுகளை தயவு செய்து கொடுங்கள். நன்றி. நீங்க யாரும் பேசியிருந்தா நீங்க கை வச்சுட்டா பேசலாம். ஓகே, நன்றி. வேறந்தரி மாஸ்டர் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஹம்சிகா, மிக அருமையான பேச்சு. எனக்கு அந்த நீங்க கூறின இதுகளில் எத்தனையோ விதமான சொல்கள் என்னை கவர்ந்தது. நீங்கள் திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார் 3 பேரையும் எடுத்து கூறினீர்கள். வள்ளலார் தான் கடைசியா இருந்தவர் இல்லை? இவர் 2 பேருக்கு பிறகு வந்தாக்கள் வள்ளலார், அப்படித்தானா? அருமையாக கூறியிருந்தீர்கள். அதுல 2 எனக்கு பிடித்தது. தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான், இந்த 2ஐயும் அறிந்தவன் துன்பப்பட மாட்டான். ஒரு நல்ல ஒரு வாக்கியமாக இருந்தது. மற்றது, நாங்கள் எங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டும் என்பது, காலத்திற்கேற்ப நாங்கள் நடக்க வேண்டும் என்பதையும் அருமையாக கூறினீர்கள். நிறைய இதுல கணக்கு எங்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் எடுத்து கூறினீர்கள். மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நாம் மற்றவர்களை ஏமாற்றப்படாது, அதையும் கூறியிருந்தீர்கள். அப்படி நாங்கள் செய்தோன்னு வந்தால் நம்பிக்கை எங்களை தூக்கி வைக்கும் என்று அருமையான திருமூலர், திருவள்ளுவர், மற்றது வள்ளலார், இவர்கள் எல்லாரும் எத்தனையோ விதமானதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். அதை நாங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் கூறும் பொழுதுதான் எங்களுக்கு அது அந்த பெருமை அருமையை தெரிகின்றது. மிக்க மிக்க நன்றி. மீண்டும் வரவும் என்று கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு இடம் கொடுப்போம். நன்றி ஹம்சிகா. மிக அருமையாக சிம்பிளாக பேசினீர்கள், விளங்கக்கூடிய மாதிரி பேசினீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்தாக சுகேந்திரா தர்மகுமார் இங்கிலாந்திலிருந்து பேசுகிறார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஹம்சிகா மாஸ்டர் விளக்கமாக திருமூலரின் திருமந்திரத்தை எங்களுக்கு விளக்கி கூறினர். அதுல நாங்க விளக்க வேண்டிய குணங்கள், மற்றது நாங்கள் கல்லுண்ணாமை, தானம் செய்வது,
இவை எல்லாவற்றையும் பற்றி மிகவும் விளக்கமாக கூறினீர்கள். தானம் என்னும் பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது. இப்ப இலங்கையில் அநேகமானவர்கள் வீடு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இப்படியான நிலையில் நாங்கள் உதவ வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய ஆட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கும் நிலையில் தானம் என்பது மிகவும் அவசியம் என்றதுதான் என்னுடைய குறிப்பாக இருக்கிறது. மிக்க நன்றி அம்மா. நீங்கள் திருமூலரை பற்றி கூறிய ஒவ்வொரு விடயமும் எல்லோருக்கும் மிகவும் பிடித்து கொண்டது. மற்றது நீங்கள் திருவள்ளுவரையும் திருமூலரையும் திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் இதில் கூறினீர்கள். இவற்றை நாங்கள் படித்திருந்தாலும் இப்போது கேட்கும் போது இவற்றை எல்லாம் திரும்பவும் படிக்க வேண்டும் போன்ற ஒரு ஆவல் ஏற்படுகிறது. மிக்க நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். கனடாவிலிருந்து கலாமாலிங்கம். அருமையான பேச்சு, நல்ல வடிவாக விளக்கமாக சிம்பிளாக எங்களுக்கு தந்ததற்கு ஒரு அருமையான நன்றியை சொல்ல வேண்டும் தான் எடுத்தேன். நான் நன்றாக இருந்தது. அதுவும் ஜெனிவாவில இருந்து சொல்லி இருக்கிறார். எனக்கு தெரிந்த இடம், நான் போய் நின்ற இடம் அது. என் மகள் அங்க யூனிசெஃப்ல வேலை செய்தவா, அதனால எங்களுக்கு தெரிஞ்ச இடம். அந்த இடத்துல இருந்தே இப்படி அறிவானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நல்ல நல்ல அருமையான கருத்தை விளக்கமாக எங்களுக்கு சொல்லி தந்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம். அடுத்ததாக கனடாவிலிருந்து ஆனந்தி மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய அகிம்சிக்கா எப்போ பேசினாலும் தமிழ் மிகவும் அருமையான தமிழ், தெளிந்த தமிழில் வடிவாக பேசுவா. ஒரு நாளும் அவாண்ட ஸ்பீச்சை நான் இது கேட்காம விடுறது இல்லை. மிகவும் அருமையாக இருந்தது. அந்த என்ன தமிழ் 3000 தந்த நெறி, திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், இது பற்றி அது தேடி பிடிச்சி நல்ல பாட்டுகளும் நல்ல கருத்துகளும் சொன்னீர்கள். இல்லை, அதை நான் திரும்பி சொல்ல தேவையில்லை. நாங்கள் முந்தி படிக்க சும்மா அந்த என்ன படிக்க வேணும் டெஸ்ட்டுக்காக வேண்டி அப்படி இப்படி படிக்கிறோழியே அந்த வடிவாக கருத்துகள் வேண்டி படிக்கிறது இல்லை. இப்போ இந்த தளத்துக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் முதல்ல படிக்கிறோல நாங்கள் திருப்பி அதில் அலாசி ஆராய எங்களுக்கு ஆசையை உண்டாக்குறீங்க. மேலே மிகவும் அருமையான பேச்சு. நீங்கள் திரும்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு இதோட வந்து எங்களுக்கு கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் நவரத்னம் யூகேலேருந்து பேசுகின்றார்கள். எல்லோருக்கும் வணக்கம். திருமூலர் திருமந்திரம் எனக்கு மிக அருமையான சப்ஜெக்ட். அதை பற்றி ஹம்சிகா பேசும் பொழுது நான் இருக்கவில்லை என்று வருந்துகின்றேன். என்றால் இன்னொரு ஜூம் மீட்டிங்கில் இருந்தபடியால். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பேராசிரியர் சங்கர நாராயணன் திருமூலரை பற்றி இந்த திருமந்திர வகுப்பு நடக்கிறது. அதை நான் சேர்ந்து கொண்டு படித்து கொண்டு வருகின்றேன். அவர் கூறாதது ஒன்றுமில்லை, எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் கூறியிருக்கிறார். அதை விட இன்று நான் இருந்த கூட்டம் ஸ்காட் நிறுவனத்தில் இந்த தானம் செய்கிறது பற்றித்தான். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கு எவ்வளவு காசு எங்கே கொடுக்குறது என்று நேற்றும் நடந்தது, இன்றைக்கு நடந்தது, முதல் நாள் நடந்தது. தானம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பணம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் இருக்கிற பணத்தை எங்கே தேவை இருக்கோ அங்கே கொடுக்கறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே தமிழ் மக்கள் எல்லாரும் யாரை கேட்டாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவார்கள். அதனால் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
நன்றி டாக்டர் நவரத்னம், அருமையான கருத்தை கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இலங்கை மக்கள் எத்தனையோ பேர் வீடுகள் எத்தனையோ எல்லாம் இழந்து இருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்பதை கூறியிருந்தார்கள். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கலைவாணி மாஸ்டர் பேசுகின்றார். அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அகிம்சிகா மாஸ்டர்களுடைய சிறப்பான ஸ்பீச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலே உண்மையாக அவர் எடுத்துக்கொண்ட விதம் அழகாக இருந்தது. திருவள்ளுவருடைய திருக்குறளோட சேர்த்து திருமூலரையும் இணைத்திருந்தார். அந்த திருமூலர் அந்த அன்புடைமை என்ற பகுதிக்குள்ளதான் திருவள்ளுவற்ற அன்புடைமையும் திருவள்ளுவருடைய அன்பும் வந்து அன்பே சிவம் என்பதும் ஒன்றாக அந்த இணைந்திருந்தது. அதன் மூலம் சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த திருமூலற்ற முக்கியமான பகுதியே அதுதான். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாம் அமர்ந்திருந்தார் என்பது. அதேதான் அந்த அன்புடைமைக்குள்ள வரும், அதாவது திருக்குறளையும் வரும். அந்த அன்பு செய்வதாலதான் நாங்கள் அது அன்பு காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கும், அதாவது காக்கை கூட்டி கொடுப்பது போல நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுவதால்தான் நாங்கள் எங்களுடைய அன்புடைமை மூலம் நாங்கள் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அழகாக நல்ல அறிவுறுத்தல் இந்த இதை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற சிறப்பான நிகழ்வாக இருந்தது பேச்சு. மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டது. நன்றி, வணக்கம். பவானி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அகிம்சிகா அம்மா நல்லொரு அருமையான பேச்சு. வழக்கமாக பேசும்பொழுது நான் அது அதிகமாக விரும்பி கேட்பதுண்டு. இன்றும் நல்லொரு பேச்சு, நல்ல இலகுவாக பேசியிருந்தார். நாங்கள் சின்ன எல்லாம் அறிந்ததை இப்போ திருப்பி இன்னொருக்கா எங்களுக்கு நினைவூட்டியது போல இருந்தது. வள்ளுவரை பற்றியும் திருமூலரை பற்றியும் சொன்னது மிகவும் அழகாக இருந்தது. மிகவும் நன்றி அம்மா. இப்படி ஒரு பேச்சை இன்னொரு முறை வேறொரு பேச்சை வந்து பேசி மாற வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சிதம் மாஸ்டர், நீங்க பேசுங்க. தேங்க்யூ சுஸ்கந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்குத்தான் முதல் உங்களுடைய பேச்சு கேட்டேன் அம்சிகா மாஸ்டர். மிகவும் அருமையான பேச்சு, நல்ல விளங்கக்கூடிய சுத்தமான தமிழ்ல பேசினீங்கள். எத்தனையோ இதுகளெல்லாம் அறிந்து கொண்டேன். நாங்கள் சின்னதுல படிச்சிருந்தாலும் இவ்வளவு அறிவு எங்களுக்கு இப்ப இருக்கிறதாக இல்லை. நீங்கள் இன்றைக்கு சொன்னது எல்லாத்தையும் கேட்டு இன்னும் அறிவை வளர்த்து கொண்டே வாரம் நாங்கள் எல்லோரும். மிகவும் நன்றி உங்களுடைய பேச்சுக்கு. தேங்க்யூ. நன்றி. அடுத்தாக டாக்டர் சதா மேனோ மாஸ்டர், உங்களோட கருத்தையும் சொல்லி chat box முடியுமெண்டா வாசிங்க. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அஹிம்சிக்கா அருமையான பேச்சு. பலரும் அருமையாக கருத்து கூறிவிட்டார்கள். திரும்பவும் அதையே திருப்பி ரிப்பீட் பண்ண இல்லை. பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து. மிக்க நன்றி. ஞானா யோகராஜா மாஸ்டர் போட்டிருக்கா. தேங்க்யூ அஹிம்சிகா மாஸ்டர் for your excellent and informative talk. You compared திருமந்திரம் and திருக்குறள். பரிமள நாகேந்திரன் மாஸ்டர், வணக்கம் அஹிம்சிகா மாஸ்டர். சிறப்பான பேச்சு. திருமூலரின் தமிழ் 3000 மிக மிக எளிமையாக எடுத்து கூறியிருந்தீர்கள். மிகவும் சிறப்பு. நன்றியும் பாராட்டுக்களும் அம்மா உங்களுக்கு. அத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நன்றி. நான் சில அறிவித்தல சொல்ல போகின்றேன். அதாவது நாளை காலமை 9:30 மணிக்கு யூகே நேரம் 10:30 மணி சுவிட்சர்லாந்து நேரத்திலே நடைபெறும் நிகழ்ச்சி தமிழ் அமுது என்ற அமைப்பின் ஆதரவில் குழந்தைகள் இலக்கியம் பற்றி தேனி சுந்தர் அவர்கள் பேச வருகிறார்கள். 11 மணிக்கு பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவின் ஆதரவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டாக்டர் அருண் சிதம்பரம் அவர்கள் பேச இருக்கும் அருமையான தலைப்பு நேற்றும் இல்லை நாளையும் இல்லை இன்றைய வாழ்வு என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். 8 மணிக்கு நாளைக்கு கனடாவில் டொரண்டோவில் இருந்து பரதா சண்முனானுடைய பேச்சு தமிழர் அல்லாத தமிழர் பகுதி 2 2ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம்
மண்டே சித்த மருத்துவத்தில் சுட்டிகை சிகிச்சை என்ற தலைப்பில் டாக்டர் சுலோச்சனா பஞ்சாட்சரம் அவர்கள் பேச வருகிறார்கள். இந்த 11 மணிக்கு சீக்ரெட்ஸ் ஆஃப் ஈவில் தீமையின் ரகசியங்கள் பற்றி மதிவாணன் சக்திவேல் அவர்கள் பேசுகிறார்கள். பேருந்து மண்டே இரவு 8 மணிக்கு துபாயில் இருந்து வந்து டாக்டர் மஹிதீன் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு உமன்ஸ் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பெறுகிறார்கள். அதே போல அன்று நேற்று பேசின டாக்டர் ஜெயமோகன் அவர் அருமையான தன்னுடைய கடவுள் என்ற தலைப்பில் பேசியிருந்தார். அவருடைய ஒரு சிறு குறும்படத்தை போட இருக்கிறேன். டியூஸ்டே 3ஆம் தேதி 9:30 மணிக்கு, அதாவது பொய் மான் என்ற தலைப்பில் இந்த படம் வருகிறது. அவர் பேசக்கூடியவர் மாத்திரமல்ல, நல்ல வசனம் எழுதக்கூடியவர், டைரக்ட் பண்ணக்கூடியவர், ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ நாளைக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை காலமே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். மிகவும் நன்றி. இப்பொழுது வேறு யாருமே நான் சொல்ல இருந்தா நீங்க சொல்லுங்க, இல்லாட்டிக்கு நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டோம். கருத்து டாக்டர் நவரத்னம் அவரிடம் கேட்கின்றேன். யாருக்கு மூலமா என்ன மாதிரி காசு அனுப்புறீர்கள்? அது அதன் தேவையென்றா நாங்கள் சொல்லலாம்.